ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 இந்த வருஷம் இப்போ கிட்டத்தட்ட நடந்த செகண்ட் டேர்ம் எக்ஸாம் பேப்பர் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் மத்திய மாகாண பேப்பரை தான் பார்க்க போகிறோம். சரி, அதை டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு கேள்வியாக செஞ்சு இந்த யூடியூப் சேனலில் போடப்படும். சரியா? அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் எப்படி ஃபைனல் எக்ஸாம் போயிட்டு எப்படியெல்லாம் நீங்கள் எனது ஸ்டெப்ஸ் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோஸில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் பழகிக்கோங்க. அப்புறம் இந்த டேர்மில் எக்ஸாம்ஸில் நீங்கள் செஞ்சுருப்பீங்க தானே, அப்போ உங்களோட பிழைங்க இங்கெல்லாம் பிழை விட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கக்கூடியதாக இருக்கும். சரி, அப்போ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. அப்புறம் இந்த வீடியோ வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா பயலிங்குவல் எல்லாருக்குமே வந்து இதை பார்க்கலாம். ரெண்டு மீடியமுக்கும் இது விளங்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம மூணாவது கேள்வியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரி, மூணாவது கேள்வியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு முக்கோணி ஒன்று இருக்கா, ஏபிசி அப்படின்ட்டுன்னு ஒரு ட்ரையாங்கல் ஒன்று இருக்குதான். சரியா? இதில் இந்த பிசிங்கிற நீளம் இருக்குது. இந்த பிசிங்கிறதுல நீளம் வந்து லெங்த் வந்து எவ்வளோவா, x+4 அப்படின்னு சொல்கிறாங்க. பிசியோட நீளம் வந்து x+4 யூனிட்ஸ் அலகுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிசி வந்து x+4 ஓகேவா, பிசியோட இது வந்து x+4 ஓகேவா. அப்புறம் தான் இந்த ஏக்கும் இந்த ஏல இருந்து பிசி பக்கத்துக்கு வரைகிற அது செங்குத்து கோடு தான் இது ஓகேவா, பெர்பெண்டிகுலர் தான் இது. அது வந்து இங்கே டின்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. அப்புறம் இந்த லெங்க் தான் இங்கே ஏல இருந்து இந்த பிசிக்கான நீளம் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா x-2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x-2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நீளம் வந்து x-2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்புறம் நமக்கு தெரியும் இது வந்து என்னது செங்குத்து அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து இது வந்து 90 டிகிரி அப்படின்னு போட்டு காட்டும். சரியா? இப்போ இந்த கேள்விக்கு வரும். இந்த கேள்வியில் என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, இந்த முக்கோணி இருக்குதானே, இந்த முக்கோணியில இருந்து நம்ம என்ன பண்ணணுமா, ஒரு சமன்பாடு ஒன்று எடுக்கணுமா, ஒரு ஈக்குவேஷன் ஒன்று. என்ன ஈக்குவேஷன் எடுக்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் x² + 2x - 74 = 0 இப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் ஒன்று என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து எடுத்து காட்ட சொல்றாங்க. இப்படி ஒன்று காட்டணுமா, ஷோ பண்ண சொல்றாங்க. ஓகேவா. அப்புறம் இதை வந்து சால்வ் பண்ணி பிசியோட லெங்க்த்தை எடுக்க சொல்றாங்க. அப்போ இதோட சால்வ் பண்ணி இந்த பிசிங்கிற நீளம் இருக்கு தானே, பிசிங்கிற நீளத்தை என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா எடுக்க சொல்றாங்க. பிசியோட நீளத்தை முதலாம் தசமதானத்துக்கு கேட்கறாங்க, ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ்க்கு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ்க்கு ஓகேவா. பிசியோட லெங்க்த்தை ஃபர்ஸ்ட் டெசிமல் பிளேஸ்க்கு நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு டேட்டா ஒன்று கொடுக்குறாங்க, √3 இருக்கு தானே, வர்க்கமூலம் 3 அதுக்கான பெருமானத்தையும் கொடுத்துருக்குறாங்க 1.23 1.73 அப்படின்ட்டுன்னு. அப்புறம் எக்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 2 விட பெருசுன்னு கொடுத்துருக்காங்க. x is greater than 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் இருக்கு தானே, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா, இந்த ட்ரையாங்கிளோட பரப்பளவு, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 33 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 33 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 33 வர்க்க அலகுகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ நம்ம இதை செய்வோம். இப்போ நமக்கு பாருங்க, நமக்கு இந்த சமன்பாடு எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் இந்த சமன்பாடுக்கு தான் நம்ம வரணும். அதுக்கு எப்படி வர போறீங்க அப்படின்னா, இது ஒரு முக்கோணி தானே, முக்கோணிட்ட பரப்பளவு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏதாச்சும் ஒரு முக்கோணி ஒன்று இருக்குது, அப்படியே ஒரு முக்கோணி ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஏன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு என்ன இருக்கும், ஒரு செங்குத்து உயரம் ஒன்று இருக்கும் h அப்படின்ட்டு. அப்படி இருந்துச்சுன்னா இதோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி, ½ × அரை தர இந்த அடியின் நீளம் a தர அந்த அடியில இருந்து அந்த உச்சிக்கு இந்த வேர்டெக்ஸ்க்கு இருக்கிற ஹைட், பெர்பெண்டிகுலர் ஹைட், அதை போட்டு பெருக்க போறீங்க. இத்தனை பரப்பளவுக்கு சமன்பாடு, ஏரியாவுக்கு சமன்பாடு. இப்போ அதே யூஸ் பண்ணி இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். பாருங்க எப்படி எழுத போறேன்னா அதே மாதிரி தான் பாருங்க. ½ அப்போ நம்ம ஃபர்ஸ்டா வசனத்தை எழுதுமே, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, அது எதுக்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, 33 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு 33 அப்படின்னு எழுதுறாங்க. ஓகே, இப்போ எழுதுவோம். ஃபர்ஸ்டாவே அரை, ½ தர. இதுல பாருங்க ஏ மாதிரி யார் இருக்கா, இந்த முக்கோணியில ஏ மாதிரி யார் இருக்கா, இதுல x+4 x+4 போட போறீங்க. ஓகே, அப்புறம் செங்குத்து உயரம் பெர்பெண்டிகுலர் ஹைட் மாதிரி யார் இருக்கா,
எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் டூவை வந்து போட போகிறீங்க. ஈக்குவல் 33 33 அப்படின்னு வரப்போகுது. ஓகே, இப்போ நம்ம பெருக்குவோம். இப்போ பாருங்க, இந்த அரைங்கிறது என்ன ஆகிருக்கு அப்படின்னா இவரையும் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இவரை அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகிடுவார் அப்படின்னா பெருக்கெல்லாம் மாறிடுவார். அப்போ அதை ஃபர்ஸ்ட்டாக செய்வோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2. இப்போ 33 2ஆல் பெருக்குனா 66. இவர் அங்கே கொண்டு போனால் அப்போ பெருக்கு போடுறாரு. அப்போ 66ன்னு வருது. இப்போ இதை பாருங்க, இதை எப்படி சுருக்குவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டாகவே இந்த ஃபர்ஸ்டாக இருக்கிற உறுப்போட செகண்டாவது. ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்மால செகண்ட் இதில் இருக்கிற முதலாவது ஆளை பெருக்கணும். அப்புறம் அதாலேயே ரெண்டாவது ஆளையும் பெருக்கணும். அப்புறம் இவரால் இவரை இதரோட இவரால் இதை பெருக்குவீங்க, இவரால் இதே அடுத்ததுல இருக்கிற ரெண்டாவது ஆள் பெருக்குவீங்க. அப்புறம் இதில் ஃபர்ஸ்டாக இருக்கிறதுல ரெண்டாவது ஆளையும் முதலாவது ஆளையும் அப்புறம் அதாலே ரெண்டாவது ஆளையும் பெருக்க போறீங்க. சரியா? இப்படித்தான் பெருக்கிறது. இப்போ பெருக்குனா எப்படி வரும்? எக்ஸால் எக்ஸை பெருக்குனா எக்ஸ் வர்க்கம். அப்புறம் எக்ஸால் மறை 2 பெருக்குனா -2x. அப்புறம் 4ஆல் எக்ஸை பெருக்குனா 4x. அப்புறம் 4ஆல் -2 மல்டிப்ளை பண்ணால் -8 ஈக்குவல் 66 அப்படின்னு வரப்போகுது. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா பாருங்க, இது எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இதுக்கு பின்னாடி எக்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் இவங்க 2 பேருக்கு பாருங்க எக்ஸ். அப்போ இவங்க 2 பேரையும் நம்ம என்ன சொல்லுவோம்? லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா ஒரே மாதிரி உறுப்புகள். அப்போ இவங்க 2 பேரும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கூட்டலாம், கழிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அப்புறம் மறை நேர் இருக்குது. எதிர் குறிகள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா கழிப்படும். அப்போ கழிப்பட்டுச்சுன்னா பாருங்க, எக்ஸ் வர்க்கம் இங்கே வந்து 2லேருந்து 4லேருந்து 2 போச்சுன்னா 2x. அப்புறம் குறியை பார்ப்பீங்க, இது 2 பெருசா 4 பெருசான்னு பார்க்கணும். 4 தானே பெருசா. அப்போ 4க்கு முன்னாடி இருக்க குறியை நீங்கள் போட போறீங்க. 4க்கு முன்னாடி நேர் இருக்குது, ப்ளஸ்ஸை போட போறீங்க. அப்புறம் மறை 8 சமன் 66. இந்த 66 இங்கிட்டு இருக்குது. நமக்கு பாருங்க 0 தான் தேவை. அப்போ என்ன பண்றேன்? இந்த 66 இங்கிட்டு கொண்டாறேன். அப்போ இவர் நேர் 66 தானே. நேர் 66 சமன்பாட்டில் ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு போக என்ன ஆகிடுவார் அப்படின்னா மறையா மாறிடுவார். இவர் இங்கே கொண்டாரு மைனஸா மாறும். அப்போ -66 ஈக்குவல் 0 அப்படின்னு வரப்போகுது. இப்போ அடுத்து பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x. இங்கே பாருங்க, இவங்க 2 பேரையும் பாருங்க. முதத்தான் பார்த்தோம், ஒரே கணியங்களோட வேற குறிகள் இருந்தால் என்ன ஆகும்? கழிப்படும்னு பார்த்தோம். இப்போ இதில் பாருங்க, இவங்க 2 பேருக்கு பின்னாடி எதுவுமே இல்லை. இவங்க 2 பேரும் ஜஸ்ட் நம்பர்ஸ், எண்கள் மட்டும்தான். இப்போ இவருக்கு மறை இருக்கு, இவருக்கும் மறை இருக்கு. அப்போ ஒரே குறி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா கூட்டுப்படும். வேற குறிகள் இருந்தால் கழிப்படும். ஒரே குறி இருந்துச்சுன்னா சேம் சைன் இருந்துச்சுன்னா ஆட் ஆகும். டிஃபரன்ட் சைன்ஸ் இருந்துச்சுன்னா சப்ஸ்ட்ராக்ட் ஆகும். அப்போ இங்கே சேம் சைன், அப்போ ஆட் ஆக போகுது. அப்போ கூட்டினா என்ன வரும்? 88ஓட 66 கூட்டினா 74. ஓகேவா? சமன் 0. இப்போ இங்கே என்ன பண்ணணும்? நம்ம குறியீடு ஒன்று போடணும். என்ன குறியீடு போடுவீங்க பாருங்க. இதுல கழிப்படக்குள்ள என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யாரு பெருசா இருக்காங்களோ அவங்களுக்கு இருக்க குறி தான் வரப்போகுது. இதுல 2 பேரும் மறையில இருக்கிறாங்க. அப்ப மறை போட்டுருவீங்க. 2 பேருக்கும் இருக்கிற குறிய போட்டுருவீங்க. அப்ப பாருங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம்? கடைசியில நமக்கு தேவையான சமன்பாடை வந்து பாருங்க, அழகா நமக்கு தேவையான சமன்பாடை எடுத்துட்டோம். இதைத்தான் கேட்குறாங்க ஃபர்ஸ்டா. நம்ம அதை காட்டிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை சுருக்கி வந்து என்ன பண்ண சொல்றாங்க? எக்ஸ்கான பெருமானத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க. எக்ஸ்கான பெருமானத்தை கண்டுபிடிச்சா என்ன பண்ணலாம்? எக்ஸ்கான பெருமானத்தை இங்கே கொண்டு போயிட்டு போட்டு பிசிட நீளத்தை நம்மளால கண்டுபிடிச்சு கேட்கும். அப்போ அடுத்து